அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசினருக்கு சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சியை இணைந்து நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி 15ஆம் தேதி சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசி செல்கிறார்கள். அங்கு ஏற்கனவே இருக்கும் செவ்வாய் புதனுடன் இணைகிறார்கள். ஆக 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதிக செலவுகள் உண்டாகும் சுக்கிரனால். சூரிய பகவானால் தீமை நன்மைகள் குறையும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே சிறு சிறு விஷயங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வரலாம். உஷ்ணமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். ஆகவே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுத்தல் வேண்டும். வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு உடல் நலன் பாதிப்படையலாம். கவனம் தேவை. பிள்ளைகள் உடல் நலனில் கவனம் தேவை. மிதுனராசி அன்பர்களுக்கும் உஷ்ண நோய், சளி தொந்தரவு, காய்ச்சல், இருமல், கண் உபாதை போன்றவை வரலாம். இதய நோயாளிகள் நல்ல மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆரஞ்சு சிவப்பு நிற பொருட்கள், ரசாயன பொருட்கள், மருத்துவ பொருட்கள், கோதுமை அரிசி போன்றவற்றை விற்போர் கவனமாக விற்கல் வேண்டும். இல்லாவிட்டால் தொழிலில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. தொழிலில் தங்களுடைய நேரடி கவனம் தேவை. இந்த நேரத்தில் தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. அதிக முதலீடு கூடாது. பார்ட்னர்ஸ் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பு அதிகம். பிறர் வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். தற்சமயம் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம் சற்று தடங்கலாகலாம். அரசு துறை, அரசியல் துறை சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு அரசு துறை சம்பந்தமாக சில காரியங்கள் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளுதல் வேண்டாம். அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. அரசியலில் தற்போது தங்களுக்கு வேறு விதமான பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும். மருத்துவத்துறை அன்பர்களுக்கு தங்கள் தொழிலில் அரும்பாடுபட வேண்டியிருக்கும். உழைப்பு அதிகம். உத்தியோகம் சம்பந்தமாக தாங்கள் அடிக்கடி பிரயாணம் செல்ல வேண்டியிருக்கும். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகலாம். ஆக மிதுனராசி அன்பர்கள் குடும்பத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். கணவன் மனைவிக்கு தேவை அனுசரணை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலனை நன்கு பராமரிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு கூடாது. உத்தியோகத்தில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள். சுக்கிரனுக்காக மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.